நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் என்ன வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்ன்றது எனது சிரமங்களுக்கு காரணம் இந்த வியாபாரத்தை நான் முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு ஒரு வணக்கம். நான் தவோதினி அனுசன். நான் சுன்னாகத்தில் வசிக்கின்றேன். எனது ஃபேக்ட்ரி சுன்னாகத்தில் இப்போ முதன்முறையாக துவங்கி இருக்கின்றேன். இதில் யாழ்ப்பாணத்து கரிமிளகாய் தூள் தயாரிப்பதற்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனக்கு இந்த யோசனை வந்ததற்கு உரிய காரணம் நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் என்ன வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்ன்றது என்னுடைய ஒரு கொள்கையாக இருந்தேன். நான் அது எனக்கு இது ஒரு முயற்சியாக இருந்தது. எந்த இடத்திலும் பார்க்கும்போது இந்த கரிமிளகாய் தூள் தயாரிக்கிறது எவ்வளவோ குறைவாக இருந்தது. அந்த எல்லோரும் கூடுதலாக கடைகளில் வாங்கித்தான் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தவ. நான் அப்போ இந்த ஐடியாவை தான் நான் சிறிய முயற்சியாக வீட்டோட இந்த சின்னதாக துவங்குவோம்ட்டு தான் ஜஸ்ட்டு நான் இதை துவங்கினேன். எனது சிரமங்களுக்கு காரணம் நான் சிறியதாக பில்டிங் தான் ரெடி பண்ணினேன். எனக்கு இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் மிஷினுடைய சைஸ் கொஞ்சம் பெரிதாக இருந்ததால் எனக்கு இது முன்னாடி என்னுடைய கட்டிடத்தை திருப்பி ஒரு புது கட்டிடமாக இறக்க வேண்டிய கட்டாயம் வந்ததால் என்னுடைய நிறுவனம் ஓப்பன் பண்ணுறது காலதாமதமாகிட்டுது. முதலில் நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பண பற்றாக்குறைகள் காரணமாக இருந்தது. ஆனால் நான் விடாமுயற்சியோடு முயற்சி செய்யும் போது என் உறவினர் சைடு உங்களோட முயற்சியை பார்த்து நாங்கள் முன்னுக்கு செய்கின்றோம். அதை நீங்கள் ப்ராடக்ட் கரிமிளகாய் தூள்கள் தயாரித்து எங்களிடம் தாருங்கள், நாங்கள் ஒரு விற்பனை வியாபாரங்களாக ஆரம்பிப்போம் என்று சொல்லி அவைகளுடைய உதவிகள் மூலம் நான் இந்த கட்டிடத்தை நல்லபடியாக கட்டி எடுத்து மிஷினரிகளை இறக்கியுள்ளேன். இந்த மிளகாய்த்தூள் தயாரிப்பதற்கு நான் உள்ளூர் விவசாய ஆட்களைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவர்களிடத்திலிருந்து நான் மிளகாய்கள், மல்லியல், சீரகங்கள் வாங்கி நான் இதை பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு அவர்களை ஒரு முயற்சியாளராக வைத்திருக்கிறேன். இந்த நிறுவனம் தொடங்கினதற்கு நான் முன்னுக்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தாலும் என் சுற்றுப்புற சூழலில் எனக்கு வேலைகளுக்கு வரும் பெண் உரிமையாளர்களை அவையையும் கொஞ்சம் ஊக்குவித்து அவைகளையும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் நான் இதை தனியாக நடைமுறைப்படுத்த முடியாத காரணத்தால் நான் அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து நானும் இதில் உழைத்து மேலும் வளர விரும்புகின்றேன். இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஓரளவு எங்கள் வீட்டு உபயோகத்துக்கு எப்படி நான் கரிமிளகாய் தூள் தயாரிப்பேனோ அந்த அளவு அறிவுகளோடு தான் நான் இருந்தேன். எனக்கு இந்த லின் நிறுவனத்தின் மூலம் மாதம் எனக்கு தரும் ட்ரெயினிங், அவை கொடுக்கும் ஒவ்வொரு ஐடியாக்கள், ஆலோசனைகள், அவைண்ட பயிற்சி, இந்த மாதிரி செய்யலாம், இதை செய்தால் நீங்கள் இப்படி இது பண்ணலாம் என்று சொல்லி எனக்கு கொடுக்கும் ஊக்கம். இந்த லிங்க் நிறுவனத்தின் ஊடாக நான் நிறைய விஷயங்களை கற்றிருக்கின்றேன், இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இதை லிங்க் நிறுவனத்தின் மூலமாக நான் இன்னும் பெரிய லெவலில் என்னுடைய AT என்டர்பிரைசஸ் கம்பெனியை நான் இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போக விரும்புகிறேன். இந்த வியாபாரத்தை நான் முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று வசதி நீங்கள் செய்து தருமா லிங்க் நிறுவனத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எனது இது சிறிய வியாபார அமைவாக இருப்பதால் எனது சுற்றுப்புற சூழல்
மக்களுக்கு நான் மிஷினரி சத்தங்கள் அதிகம் கொடுக்க நான் விரும்பாத காரணத்தால் என்னுடைய நிறுவனத்தை நான் பெரிய லெவலில் செய்வதற்கு எனக்கு இடம் வசதி செய்து தருமாறு பில்டிங் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ஏற்றுமதி இது சிறிய அளவில் இருப்பதால் என்னுடைய கனவு இன்னும் பெரிய லெவல் ஏற்றுமதி செய்து நிறைய ப்ராடக்ட் சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கறிமிளகாத்தூள் என்று சொல்லி நிறைய அளவில் பத்தியத்துக்கு அரைக்கிற அந்த மாதிரி எல்லாம் இப்போ வெளிநாடுகள் எல்லாம் பத்தியத்துக்குரிய தூள்கள் எல்லாம் இப்போ பவுடராகத்தான் கொடுக்குறார்கள். அப்போ அதே அளவுக்கு இன்னும் பெரிய லெவல் நான் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். இன்னும் பெரிய லெவலுக்கு போய் நிறைய பேருக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இன்னும் பெரிய லெவல் வளர விரும்புகிறேன்.